காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஹியூஜ் சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம் ரிஷாப் ஷெட்டி தான். கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேலே இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் மனுஷன் டைரக்டும் பண்ணி நடிச்சும் இருக்காரு. அது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். ரிஷாப் ஷெட்டிக்கு காந்தாரான்ற ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு ஈஸியாக எதுவும் கிடைக்கல. அவரோட ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நார்மலாக ஒரு டிரைவராக, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலுமே அவருக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துச்சு, எப்படியாவது வந்து சினிமாக்குள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன ரோல்ஸா சினிமாவில் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் பாயா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி சினிமாங்கிற துறையில என்னென்ன விஷயங்கள் கத்துக்க முடியுமோ அவ்வளோத்தையுமே ரிஷாப் ஷெட்டி தன்னுடைய ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த அஞ்சான் படத்துல ஒரு டைரக்டர் சொன்ன மாதிரி கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் தான் இறக்கியிருக்காரு காந்தாராங்கிற ஒரு பெரிய ரூபமா. ஒரு இன்டர்வியூல ரிஷாப் ஷெட்டி கிளியரா சொல்லியிருப்பாரு, நான் கிடைக்கிற எல்லா சின்ன சின்ன வேலைகளும் நான் செஞ்சிருக்கேன், டிரைவிங்ல இருந்து சேல்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் சினிமாங்கிற என்னோட கனவுல இருந்து நான் எப்பயுமே வெளியே வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு.